ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து மன்னார்குடி எங்கள் சொந்த ஊருக்கு போகிறது தான் பார்க்க போகிறீங்க. விடிஞ்சிருச்சு, கார் தான் புக் பண்ணி போனோம். திடீர்னு முடிவு பண்ணியிருந்தோம் குலதெய்வ பூஜை போடுறதுன்னு. இது எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஞானபுரீஸ்வரர் மன்னார்குடியிலேருந்து போனீங்கன்னா ஞானபுரீஸ்வரர் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் சமீபத்தில் தான் கட்டினாங்க. இந்த கோயிலெலாம் போகிற வழியில் இருக்கும். ஆலங்குடி இதெல்லாம் மன்னார்குடி போகிற வழி தான். அதை பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். விடிஞ்சே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6:30 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பச்சை பசேர்னு, அதுவும் இப்போவே பனி பார்த்தீங்கன்னா எதிர தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு பனி பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் எல்லோரும் இந்த பாருங்கள், பனி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. மார்கழியே இன்னும் பிறக்கலை, அதுக்காட்டியுமே பனி நல்ல பச்சை பசேர்னு சில்லு சில்லுன்ட்டு எங்கள் ஊர் என்ட்ரன்ஸு பாருங்கள், பார்த்தோன்னே தெரியும். இப்போ தான் ஊருக்குள்ளே போயிட்டோம் நாங்கள். இது எங்கள் வீடு. எங்கள் மாமியார் வீடு, அதாவது எங்கள் மாமனார் மாமியார் மன்னார்குடியில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். இது நாளைக்கு கிடா வெட்டுறதுக்கு நாங்கள் ஆடு வாங்கியிருக்கிறது வெளியில் இருக்குது. எங்கள் அக்கா நல்லா கோலம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கலர்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எங்கள் மாமனார் உட்காந்துருக்காங்க. வீட்டில் எல்லாம் இன்னும் பசங்கள்லாம் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்குதுங்க. இது எங்கள் அக்கா அம்மியில் மிளகாய் சட்னி அரைக்கிறாங்க பாருங்கள். போட்டாச்சு, ஊற்று சத்தங்க. எடுத்து கொடுப்போம். பூண்டு நிறையா வச்சுட்டேன் நினைக்கிறேன். பரவாயில்ல. அவ்வளோதான், அரைச்சாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா சட்னி அரைச்சி எடுத்துட்டாங்க. அந்த இருக்கிற அம்மியும் அந்த பூண்டு தோலோடு தான் வைப்பாங்க, தோலோடு தான் வச்சு அரைப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. வெறும் புளி கூட வைக்க மாட்டாங்க, வெறும் மிளகா பூண்டு உப்பு அவ்வளோதான். அது என்ன சட்னி அரைச்சாலும் அது சைட் டிஷ்ஷில் கொண்டு வச்சுருவாங்க. ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு பொடியும் இருக்கும், எப்பயுமே பொடியும் நுணுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மிளகா சட்னியும் அரைச்சிடுவாங்க. அதை கழுவி அழகாக எடுத்துட்டாங்க பாருங்க. அந்த பள்ளத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ வருஷமாக அந்த அம்மி யூஸ் பண்ணுறாங்கன்னு. அவ்வளோதான், ஊற்றி விட்டு போயிட்டாங்க, அது வெளில போயிடும். அவங்க வேலை செய்கிறவங்க அம்மியை கழுவி விட்டுருவாங்க. இது நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இப்போ முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறவங்களாம் ஒரு ஆட்டோவில் நாங்கள் போகிறோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அபிஷேகம் நடக்குது அங்காளம்மன் கோயிலில். எங்கள் குலதெய்வம் அகோர வீரபத்திரர். இந்த கோயிலில் நாங்கள் சின்னதாக வச்சுருக்கோம். ஆனால் கடா இங்கே வெட்டாமல் இன்னொரு அகோர வீரபத்திரர் தனியாக இருக்கார், அங்கே தான் கடா வெட்டலாம் நாங்கள் வச்சுருந்தோம். இது நாள் சாட்டர்டே நான் ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சாட்டர்டே காலையில் போயிருந்தேன். இப்போ சாட்டர்டே அபிஷேகத்துக்கு 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம் இங்கே காலையில் சாப்பிட்டுட்டு. இப்போ அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சண்டே தான் கடா வெட்டு வச்சுருந்தோம். அதனால் இந்த சாட்டர்டே அங்காளம்மன் கோயிலில் எடுத்திருந்தோம். உங்களுக்கு ஒரே கிளிப்பிங்காக எல்லாமே போட்டுட்டேன் நான், ஏன்னா நிறைய எடுக்க முடியல எங்களுக்கு, க்ரௌடு வேறு இருந்ததா, சரின்னு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டிருக்கோம். இவங்க கிட்டத்தட்ட எங்கள் மாமனார் வயசு இருக்கும், 95 வயசு இருக்கும் அந்த பூசாரி. அவங்க அப்போ இருந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கார் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற பூசாரி இவர். அவங்க பேரனே வந்துட்டான் இப்போ வளர்ந்து. அந்த அளவுக்கு அவங்க அந்த கோயிலில் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்க, வம்சாவளியாக அந்த பூசாரி. எல்லாமே நாள் வாங்கி வச்சுட்டாங்க, அவங்க அண்ணன் பையன் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஓப்படியாரெலாம் எல்லாம் இருந்து மெனக்கட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க. நாங்கள் போனோன்னா போய் அபிஷேகம் சாப்பிட்டுட்டு அபிஷேகம் குளித்து சாப்பிட்டுட்டு அபிஷேகத்துக்கு போயிட்டோம்.
எங்கள் மாமியார் அவங்க. இதான் அது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலைங்கெல்லாம். இங்கே தான் எங்கள் பசங்களுக்கெல்லாம் காது குத்துறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். எல்லா அபிஷேகமும் எடுக்க முடியல எங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி போட்டிருக்கா. இது நாங்கள் வீட்டுக்கு மறுநாளைக்கு அவங்க கேட்டிருந்தாங்க பூண்டுலாம் உரிச்சு கொடுக்கணுன்ட்டு. அதனால் சமயக்கார் கேட்டிருந்தாலும் பூண்டுலாம் உரிச்சிட்டு உட்காந்துருந்தோம். இது இப்போ இந்த கோயிலில் தான் கடா வெட்டுறது. இங்கே அகோர வீரபத்திரர் தனியாக இருக்கார். அதெல்லாம் அங்கே கடை வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் எல்லா வேலையும் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் பொருளெல்லாம் கேட்குறாங்கன்னு எடுத்துகிட்டு போகிறோம். இவங்க அண்ணன் பையன் அது. எல்லாம் வேலையெல்லாம் ஆகிட்டுருக்குது. எல்லாம் முன்னாடி ஜென்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் இதான் நாங்கள் வெட்ட போகிற கடை ஒரு வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் இருந்தது. சாட்டர்டே ஃபுல்லாக இது எல்லாம் கடை வெட்டி முடித்து சமையல் ஆகிட்டு நின்று வீடியோ டக்குன்னு எடுக்க முடியல. ஆள் வச்சு தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. எங்கள் ஓப்படியார் எல்லாம் ஆயிடுச்சான்னு வந்து பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் எல்லா சாமிக்கும் இலை போட்டாச்சு. பேச்சாயி அவங்களுக்கு நல்லா முறைப்படி எல்லாம் செஞ்சாச்சு. ஃபுல்லாக இலை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. இது எங்கள் மாமியார் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் மாமியார்கிட்ட நான் சில டிஷ்ஷெல்லாம் கேட்டேன். அவங்க அப்போல்லாம் கயிறு கட்டி கோலா உருண்டெல்லாம் நல்லா செய்வாங்க. அதெல்லாம் வந்து குக்கு வித்து கோமாளியில் பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டதுனால இப்போ அவங்கள மறதி வந்துருச்சு, சொல்ல தெரில. இப்போ நான் அப்படியே மீறி கேட்டேன். ஒன்று சொல்லியிருக்காங்க. எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த காலத்து முறைப்படி பண்ணுறது எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். தேங்காய் சமைச்சு அரைச்சி பச்சைமிளகாய் சேர்த்து அரைக்கணும். அரைச்சி உப்பு போட்டு இதை வெந்த உருளைக்கிழங்க ஊற்றி அரிஞ்சு விட்டுட்டு அதில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்க போட்டு பரட்டி எடுக்கணும். பட்டாணியும் போட்டு எடுத்துக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தேங்காய் வறுத்து வச்சு ஒன்று பண்ணீங்களா? எண்ணெய் கத்திரிக்காய் அது எப்படி பண்ணுவீங்க? இது செய்த அது இவங்க செய்யற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? எண்ணெய் மட்டும் முழுசு அது எப்படி பண்ணுவீங்க? பிச்சு கத்திரிக்காயை கீரிக்கிறது நல்லா 6 திட்டா கீரி முழுசா வச்சுக்கணும். இந்த பொடியெல்லாம் நுணுக்கி அதில் திணிச்சு கயிறு கட்டை கோலா மாதிரி கட்டிக்கிட்டு எண்ணெய் தட்டில் போட்டு எண்ணெயை ஊற்றி வதக்கி இப்படியே வதக்கணும். நல்லா வதக்கின பிற்பாடு கொஞ்சோடு தண்ணி ஊற்றி பரப்பி எடுப்பாங்க. அதுக்கு என்ன அரைப்பீங்க? அரைக்கிறது என்ன மசாலா? தேங்காய் சோப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கணும். கொத்தமல்லி வச்சு அரைச்சி மர கொத்தமல்லி வச்சு வறுத்துட்டு வச்சு அரைச்சி பட்டை மிளகா தேங்காய் சோம்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு மொழி பண்ணி இவ்வளோ வச்சு செய்யணும். வந்து ஒரு மாதிரி கிளம்பிட்டு வந்தப்போ வெட்டி அங்கே இருந்தாங்க. நீங்கள் நேரம் வந்துட்டீங்கன்னா இந்த கத்திரிக்காய் அவ்வளோ திணிச்சு எண்ணெயை ஊற்றி வறுக்கணும். அப்புறம் வந்து அதெல்லாம் பேசிட்டு பேரன் பாருங்க, எங்கள் இது அவன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. இந்த பேப்பர் கப்பெல்லாம் மீதி இருந்ததெல்லாம் எடுத்து அவன் கேம் விளையாடுறான் பாருங்க. இந்த பெரிய கப்பை அடுக்கும் போதே நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த இது அது ஷார்ட்ஸில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன கப்பெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நிற்கிறான் பாருங்க. இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.